Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா எல்லாரும் குழந்தையா மாற போறோம். அதான் இன்னைக்கான கண்டென்ட். ராஜா இப்ப நான் 6 மாச குழந்தையா இருக்கேன். ஐயோ அப்படி பார்க்காதீங்க. ஆக்சுவலா எல்லாரும் வந்துட்டு ஜாக்கி சான் பார்த்திருப்பீங்க. ஜாக்கி சான் பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. அடல்ட்டா இருந்தாலும் சரி, சின்ன பசங்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் வந்துட்டு ஜாக்கி சான் பார்த்திருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹியூமர் சென்ஸான ஒரு நல்ல ஒரு கார்ட்டூன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாருமே கண்டிப்பா ஒரு விஷயம் பண்ணிருப்போம். என்ன அப்படின்னா ஜாக்கி சான் பார்த்துட்டு இருக்கும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த மந்திரங்கள்லாம் நமக்கு கிடைச்சா நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கறதெல்லாம் சின்ன வயசுல நம்ம யோசிச்சு அதை வச்சு சண்டை போட்டு அதை வச்சு விளையாட கூட செஞ்சிருப்போம். ஸோ அதுதான் நம்ம இப்போவுமே பண்ண போறோம். அப்போ என்ன நடந்துச்சுன்னு இல்லை, இப்போ அது கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத வச்சு தான் அதுதான் இன்னைக்கான வீடியோ இருக்க போது. எல்லாருமே சைல்ட்ஹுட் டேஸ்க்கு போகலாம். வாங்கின வீடியோக்குள்ள போயிடலாம். அட்லாஸ்ட் இந்த வீடியோ முடியும் போது யாரெல்லாம் உண்மையிலே என்னோட சைல்ட்ஹுட் டேஸ் எனக்கு லைட்டாக ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு தோணுதோ அவங்களாம் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிருங்க. ஜாக்கி சான் அப்படிங்கக்கூடிய எந்த ஒரு கார்ட்டூனில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிண்டு அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஒரு பீஸ்ட் ஒன்று வந்துருக்கும். அந்த பீஸ்ட் கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற சக்தியை வந்துட்டு 12 மந்திரக்கெல்லாம் பிரித்து அதை வந்துட்டு செதற விட்டுருப்பாங்க. அதை வந்துட்டு ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிறது தான் ஜாக்கி சானோட கடமை வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த 12 மந்திரக்களையும் ஒவ்வொரு மந்திரக்களாக சொல்கிறேன். ஸோ அந்த மந்திரங்கள் கிடச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறத நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள். நான் என்ன பண்ணுறேங்கிறத நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆட்டு மந்திரக்கள். ஸோ இந்த ஒரு ஆட்டு மந்திரக்களுக்கு என்ன ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூடு விட்டு கூடு பாயும். அதாவது நம்ம உடம்புலேருந்து ஆத்மா வெளியே போய் வேற ஒரு உடம்புக்குள்ளே போய்க்கலாம். ஆனால் அதில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. என்னென்னா ஆப்போனண்ட்டில் நம்ம யார் உடம்புக்குள்ளே போகிறோன்னு நினைக்கிறோமோ அவங்க வந்து தூங்கிக்கிட்டு இருக்கணும், இல்லைன்னா மயக்கத்தில் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் நம்ம அவங்க உடம்புக்குள்ளே போக முடியும். அவங்க முழிச்சிருக்குமா அவங்க உடம்புக்குள்ளே போக முடியாது. இல்லைன்னா நம்ம ஆத்மாவாக சுற்றிக்கிட்டே இருக்கலாம். அது வேணால் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஆட்டு மந்திரங்கள் கிடச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த ஒரு ஆட்டு மந்திரங்கள் கிடச்சா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆட்டு மந்திரங்கள் கூடு விட்டு கூடு பாஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ என்னடி நிறுத்திட்ட? தேயண்டி. அப்படிதான் இருக்கு. பட் ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று காசு, இல்லைன்னா மேட்ரு. இது ரெண்டுக்கு தான் நான் சூஸ் பண்ணுவேன். சரி, ஓகே, எனக்கு மேட்ரு வேணாம், காசை நான் எடுத்துக்கிறேன். அந்த விஷயம்லாம் நமக்கு ஒரு டைம் வந்துட்டு அதோட முடிஞ்சு போயிடும். எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? காசு இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள் நல்லா வாழவா செய்யலாம்ல. ஸோ என்ன பண்ண வேண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கையிலே ரொம்ப பணக்காரனா எவன் இருக்கானோ அவன் உடம்புக்குள்ள வந்துட்டு போயிட்டு அவன் உடம்புல இருந்து வந்துட்டு இப்படி நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன். என்னன்னா நார்மலாக நான் ஒருத்தரை வந்துட்டு ஒரு ஃபோன் நம்பர் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். அந்த ஃபோன் நம்பர் யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு நான் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத வந்துட்டு அவனோட பிஏவை கூப்பிட்டு சொல்ல வச்சு அவனோட பிஏட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவனோட பிஏ வச்சு நான் சொல்கிற மாதிரி வீடியோ எடுப்பேன். அதாவது நான் இப்போ அவன் உடம்புல இருக்கேன் இல்லையா, அவன் சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்துருவேன். அது வீடியோ எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஒரு ஆதாரம் கிடச்ச மாதிரி ஆச்சு. இப்போ நான் அதை பப்ளிஷ் பண்ணிடுவேன். பப்ளிஷ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் என்னோட மொபைல் நம்பர் நானே டைப் பண்ணி ஃபோன் பண்ணி எனக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அவனே சொல்ல வச்சு அவன் பிஏ மூலியமாக எனக்கு காசும் கொடுக்க வச்சுருவாங்க, லம்பான ஒரு அமௌண்ட்டாக. அப்படி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் நான் இங்கே திருப்பி என்னோட உடம்புக்குள்ள வந்ததுக்கப்புறம் கூட அவனால் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. ஏன்னா அவன் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டான். அவனுக்கு அவனோட மரியாதையை காப்பாற்றணும்ல. நம்ம இப்படி கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படி கொடுக்கலனாலும் அவனுக்கு கஷ்டம். அவனுக்கு வந்துட்டு அவனோட ப்ரெஸ்டீஜ் கெட்டு போயிடும், அவனோட மரியாதை செதஞ்சு போயிடும். சப்போஸ் அவன் கொடுத்துட்டு திருப்பி வாங்கலாம்னு நினச்சாலும் அதுலேயும் ப்ராப்ளம் இருக்குது. எங்கேயோ இருக்கிற நான் வந்துட்டு எதுவும் பண்ணியிருப்பேன்னு அவனால் நினைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆட்டு மந்திரங்களை வச்சு ஒரு கோடீஸ்வரன் ஆகிறதா ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபன்னியாக இருக்கணும், அதான் மெயின். ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேவல் மந்திரங்கள். எதனாலும் நம்மளால் பறக்க வைக்க முடியுங்கிறதா சேவலோட எபிலிட்டி. சேவலால் பறக்கவே முடியாது அதிகமாக, ஆனால் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு சேவல் மந்திரங்கள் கிடச்சா நான் என்ன பண்ணுவேன்னா, நான் மேரேஜ் பண்ணக்கூடிய ஃபியான்சி இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு தூக்கிட்டு போய் சைட்லேயே ஒரு கேமராவையும் தூக்கிட்டு போய் மேலே கொண்டு போய் அதை அவங்க 2 பேரையும் பறக்க வச்சுட்டு கேமரா அந்த பக்கம் பிடிக்க வச்சுட்டு அவங்கள அந்த பக்கம் நிற்க வச்சுட்டு நான் இங்கேருந்து ஒரு மோதிரத்தையோ இல்லை ஏதாவது ரோஸையோ கொண்டு போயிட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். வானத்தில் இருக்கையில ரொம்ப ஹைட்டில் கூட்டு போயிட்டு அங்கேருந்து உலகத்தை பார்க்குற மாதிரி வச்சுட்டு அப்படியே அங்கேருந்து வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்துட்டு அவங்கள வந்துட்டு மோதிரம் போட்டு விட்டு என்கேஜ் பண்ணிவிட்டு அப்படி ஒரு மேரேஜை வந்துட்டு பண்ணணும்னு ஒரு ஆசை. சேவல் மந்திரங்கள் கிடச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொப்போசலோ இல்லை இந்த மாதிரி ஒரு மேரேஜோ பண்ணுவேன்னு தான் நினைக்கிறேன். கிடச்சதுன்னா அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாம்பு மந்திரங்கள். பாம்பு மந்திரங்களுக்கு என்ன ஒரு எபிலிட்டின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இன்விசிபிளாக மறைஞ்சிக்கலாம். மறைஞ்சிட்டு யாரு கண்ணுக்குமே தெரிய மாட்டோம். மறைஞ்சிக்கிட்டு எங்கனாலும் போயிட்டு வந்துடலாம். ஸோ இந்த ஒரு மந்திரங்கள் கிடச்சா எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? அந்த பாம்பு மந்திரங்கள் கிடச்சதுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்னென்னா அந்த ஒரு மந்திரங்கள் யூஸ் பண்ணி விடிய விடிய வந்துட்டு ஒரு வாரம் சோறு தண்ணி இல்லாம ராத்திரி பகல்னு தூங்க விடாம இந்தி கத்துக்க போறேன்டா உடுக்கவாயா. எல்லா பக்கமும், அதாவது நம்ம ஊருக்குள்ள நிறைய பேர் பெரிய ஆளு இல்லைன்னா நான் வந்துட்டு கொஞ்சம் மரியாதை தக்க ஆளு அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்களே, நல்லவங்க அப்படிலாம் இருப்பாங்கல்ல, அவங்க வீட்டு பக்கம்லாம் அங்கங்கே அப்பப்போ சுற்றிக்கிட்டே இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் நைட்டு ஃபுல்லாக.
யார் யார் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வீட்டு ஏறி குதிக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா நைட் நம்மளால முழிச்சிருக்க முடியாத காரணத்தினால தான் எவனையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரி நம்ம இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அங்கங்கே அலைஞ்சிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக எவனா ஒருத்தர் மாட்டுவான். அந்த மாதிரி யார் யாரெல்லாம் இருக்காங்கிறத கண்டுபிடிக்கணும். இதை தான் நம்ம பண்ணலாம். இதை தான் வந்துட்டு நான் பண்ணுவேன் பாம்பு மந்திரங்கள் கிடச்சா. புலி மந்திரங்கள், இந்த ஒரு புலி மந்திரங்கள் தான் எனக்கு இருக்கையிலே பிடிக்காத ஒரு மந்திரங்கள் சொல்லலாம். ஏன்னா அதில் தான் பெரிய லெவலுக்கு எந்த ஒரு எபிலிட்டியுமே இல்லை. இந்த ஒரு புலி மந்திரங்கள் கிடச்சா என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, புலி மந்திரங்களுக்கு ஆக்சுவலாக இருக்க எபிலிட்டி என்னன்னா, ஒரு நல்லது ஒரு கெட்டது பியூராக மாற்றிடும். பியூரா நல்லவன் பியூரா கெட்டவன் மாற்றிடும். இப்போ என்ன அப்படி மாற்றணும்னா, பியூரா கெட்டவன் ஈஸியாக வந்துடுவான். பியூரா நல்லவன் எவன் வருவானே தெரியல, எப்படி இருப்பான்னு தெரியல. செம காமெடியாக இருக்கும். கெட்டவங்கிறது தாறுமாறாக ஆயிடுவான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஐயோ ஹைப் பெரிய கிரைம் சீனில் வந்துட்டு மாட்டுற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு எனக்குள்ளே இருக்கிற அவ்வளோ பெரிய கெட்டவன் வந்துடுவான். அந்த மாதிரி மந்திரங்கள் நான் எப்படி யூஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, எனக்கு யாரை ரொம்ப பிடிக்காதோ, யாரை உடனே போட்டு தள்ளியே ஆகணும், இன்னைக்கே அவனை வெட்டுறோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஆள்கிட்ட போயிட்டு அந்த மந்திரங்களை யூஸ் பண்ணி முதல்ல நல்லவன் வருவான் இல்லையா, அந்த நல்லவனை என் கெட்டவனை வச்சே போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் இவனை வச்சு அவனை போட்டு தள்ளுறதா ஒரே வழி. வேற ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒரு மந்திரங்கள் மட்டும் கிடச்சதுன்னா இது ஒன்று தான் பண்ண முடியும். மாடு மந்திரங்கள் ஆக்சுவலாக எனக்கு சின்ன வயசுல ரொம்ப பிடிச்ச ஒரு மந்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாடு மந்திரங்கள். ஏன்னா மாடு மந்திரங்கள் இருந்துச்சுன்னா அங்கே இருக்கிறதே நம்ம தான் பவர், நம்மளை யாராலையும் டச்சே பண்ண முடியாது. அடிச்சோன்னா அவ்வளோதான் செதறிடுவாங்க. ஸோ இந்த ஒரு மந்திரங்கள் இருந்தால் தான் அப்போ நாங்கள் விளையாடுற டைமில் வந்துட்டு அப்போ அவன் தான் பெரிய டான் மாதிரி ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு மாடு மந்திரங்கள் கிடச்சா இப்போ என்ன பண்ணுவேன்னா, சேம் அதே தான் பண்ணியாகணும். என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிக்காதவனெல்லாம் வந்து எனக்கு எவனெல்லாம் பார்த்தா கடுப்பாகும், பார்த்தாலே ஒருத்தனை அடிக்கணும் போல இருக்கும் இல்லையா, பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். அவனெல்லாம் போயிட்டு வம்புழுத்து நிறைய வேண்டாத இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் போயிட்டு எல்லாரையும் வம்புழுத்து அடி அடி அடின்னு அடிச்சு துவைச்சு நல்லா புளின்னு புளிஞ்சு கிளிப்பு போட்டு காய போட்டு வந்துடுவேன். இதுதான் நான் மாடு மந்திரங்கள் கிடச்சா பண்ணுவேன். அடுத்ததான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பன்னி மந்திரங்கள். ஸோ இந்த ஒரு பன்னி மந்திரங்களுக்கு இருக்கிற எபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணில் வந்துட்டு ஒரு தீயும்னு வச்சுக்கலாம், தண்டர்னு வச்சுக்கலாம், எப்படினாலும் வச்சுக்கோங்களேன். தீனே வச்சுக்குவோம், கண்ணுலேருந்து தீ வரும்னு வச்சுக்குவோம். இது இருந்தால் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, பட் இது இருந்துச்சுன்னா ஒன்றே ஒன்று பண்ணலாம். சின்ன வயசில் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு பறவைகளை சாப்பிட்ருக்கேன். அது சின்ன வயசில் அப்போ நல்லா இருந்துச்சு. அது வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. பெரிய பசங்களோட போயிட்டு அதை சுட்டு சாப்பிட்றது, அதை அடித்து சாப்பிட்றதுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போக விடலை, போகவும் இல்லை. இப்போது அந்த இது கிடச்சதுன்னா கண்டிப்பாக அந்த சின்ன வயசில் இந்த ப்ளே ஸ்டேஷனில் விளையாடுவோம் இல்லையா, அந்த காக்கா வாத்துலாம் பறக்க துப்பாக்கி டப்புன்னு சுடுவோம் இல்லையா, அப்படி பண்ணுற மாதிரி இருக்கிற காக்கா குருவியெல்லாம் சுட்டு சும்மா அப்படி தின்னு பார்க்க வேண்டியதான் மறுபடியும் எப்படி இருக்கும்னு.